கொண்டு போனோம். நம்ம அப்பாவுக்கு சோறு கொண்டு போனோமா? இந்த அக்கா தங்க இருவேர்களுமே அதிகாலையில 4 மணிக்கு குளித்து நீராடினார்கள். அந்த பொம்மக்காலும் நிமக்காலும் அந்த காலத்துல ஆமா பெண்கள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல தொளிச்சு தூத்து கிணத்துல தண்ணியை இறைச்சு 4 வாளி தண்ணியை தலையில ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் முத்தம் தொளிக்க வருவாங்க. ஓ, அந்த சீதையை தொளிக்க வரணுமா? குளித்து நீராடி தொழுவுல பசுமாடு சாணத்தை கொண்டு கரைச்சு தொளிப்பாங்க. அந்த வாசல தொளிச்சு தூத்து கோலத்தை போட்டு விட்டு தொளிச்சு தூத்து கோலம் போட்டு அதுக்கு அப்புறம் தான் சமையல் வேலையே செய்வாங்க. ஓ, அடுப்பு கட்டி பக்கத்துல அப்பதான் போனோம். இப்ப சோற பொங்கையில குளிச்சோம்னா வேக்குமே. ஆமா, ஒரு இன்னொருக்க குளிக்க வேண்டி வரும். அதனால சோறெல்லாம் பொங்கி பொரிச்சு வச்சுட்டு ஆஹா சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரே தடவை குளிக்கணும். ஆமா, ஆத்துல குளிச்சுக்கிட்டது. ஆமா ஆமா இங்கயா? ஆமா, இங்கெல்லாம் இருக்க கொடுத்து வைக்கணும்யா. ஏன்னா ஒரு ஆறு தண்ணி ஒன்னால ஓடுது. ஆத்துல குளிக்க சாப்பிட, ஐயாவை அங்க கோயில ஆத்தங்கர ஓரத்தை சாமிகளை கும்பிட சாப்பிட வீட்டுக்கு வர எங்க இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். அதனால பொங்கி பொறிக்கணும்ல. ஏன்னாங்க ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து வேணா இருந்துடலாம், அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆமா, வேணும்ல அப்படி நமக்கு வேணும்ல. அதுல வாடகை கொடுக்கும்போது வீடா கிடைக்காது. அது கிடைக்காது, கிடைக்கும். ஆனா அந்த முளை அந்த பூமி அப்படித்தானே, பூமி தானே. பூமி இங்க உள்ள பூமி அப்பேற்பட்ட பூமி. ஆமா, அதனால அக்கா தங்க இருபேர்களுமே அதிகாலையிலே குளித்து நீராடினார்கள். அந்த பொம்மக்காலத்து மக்களும் அப்பாவுக்கு சாதம் கொண்டு வருகிறார்கள். ஆமா, அக்கா தங்க 2 பேரும் ஆத்துல குளிக்க போவல்ல. குளிச்சுட்டு வரும்போதே அதுக்கு என்ன பேரு கோப்பையா? கோப்பை போட்டு மீன் பிடிப்பாங்க. மடி ஓட்டு 1000 மீனை பிடிச்சு வர பொம்மக்காலம். அக்கா தங்க 2 பேரும் ஆத்துல நீராடி ஆத்து நண்டு பிடித்து வாரா பிடித்து கொண்டு ரசமாக வைப்பாளா 1000 மீன் குழம்பு வைத்தா வைத்து நத்தைய பொரிச்சாளே பொரித்துட்டாள உருவைய உருவ வைத்தா வைத்து அவ ஊமச்சிய குழம்பு வைத்தா பண்ணா மீன் பச்சடியும் மாமோய் வாழை மீன் வறுவல் வைத்தா வைத்து சால மீன குழம்பு வச்சா மீன் கேள்விப்பட்டிருக்கேளா? என்ன மீன்? ஐர மீன், நெத்திலி மீன், கெண்ட மீன், பண்ணா மீன், ஐல மீன், சால மீன், வாழை மீன். இப்படி அப்பனுக்கு சோறுலாம் பொங்கி ரெடியா கொண்டு போணுமா? அக்கா தங்கை 2 பேர்களுமாக அந்த பொம்மக்காலும் நிம்மக்காலும் சேர்ந்து அவர்கள் அத்தனையும் குழம்பு வைத்து கொடியரிசி சோறு பொங்கி கொட்டக்கோழி குழம்பு வைத்து கன்று குட்டி உப்பு கண்டோம் அவ கருவே வறுத்தாளே எரும மாட்டு உப்பு கண்டோம் இளவருப்பா வறுத்தாளே பசுவ மாட்டு உப்பு கண்டோ பக்குவமா வறுப்பாளே வெட்டியில சாதம் வைத்து சட்டியில கறி குழம்பு உப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல்லும் கஞ்சாவும் கல்ல அபினோடு எல்லாம் பொட்டியில எடுத்து வச்சு உம்மக்கா திம்மக்கா 2 பேர். இந்த பிள்ளைகள் எங்க போகுது 2ம்? ஆமா ஆமா, சோறு கொண்டு போகணும்ல. ஆமா, அப்படி பொம்மக்கா திம்மக்கா 2 பேர்களுமாக அப்பனுக்கு வாழை பக்கடிக்கு சோறெல்லாம் கொண்டு போடும் கிடைக்கு. சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து அவ தலைவாரி அவ தலைவாரி பூச்சூடி பொட்டுட்டு மையெழுதி புருவங்கள் மைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி பூச்சூடி அக்கா தங்கை 2 பேர்களுமாக பெட்டியில சாதம் சட்டியில கறி குழம்பு 2 பேரும் சமந்துக்கிட்டு வர தலையில 2 பேர்களுமே எடுத்துக்கொண்டு வாழைப்பகடைக்கு அந்த பொம்மக்காலும் நிம்மக்காலும் அன்னம் கொண்டு வருகின்றார்கள். அப்பாவுக்கு அன்னம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம அப்பாவுக்கு சோறு எல்லாம் கொடுக்கணுமா? எங்க போவோம் என்று அக்காலும் தங்கையுமா அண்ணன் நடை நடந்து
ஆசார கைகள் வீசி சின்ன நடை நடந்து சின்ன நடை நடந்து சிங்கார கைகள் வீசி சிங்காரா அவன் எத்தி எத்தி வழி நடந்தா தனை கடந்து யார்மாபுரம் தனை கடந்தா அந்த பொம்மக்காலும் தும்மக்காலும் மாட்டு மந்த ஆட்டுக்கல்லு அன்புடனே கடந்தல்லவோ அக்காலும் தங்கையுமா பத்தி பத்தி வழி நடந்தா பத்தி பத்தி நடந்தா கோரகுலம் தனை கடந்து குலம் விளக்கு விட்டு பத்தி பத்தி கோரகுல விளக்கு விட்டியா கோரகுல விளக்கு விட்டியா அவன் மஞ்ச கிளி தோப்பு வழி மங்கையர்கள் வரபோது உம்மக்கா அது மக்காலும் ஏக்கா எக்கோ வழி நம்மளுக்கு புதுசு இந்த காட்டு வழி நமக்கு புதுசா இருக்கு அக்கா நேரமே போக மாட்டுக்க ஆமா எப்ப கிளம்பணும் அப்பாவுக்கு சாதம் கொண்டு போக ஆமையா பாதையோ நம்மளுக்கு புதுசு நேரமும் போகணும் நடையும் துளையணும் பாதையோ நமக்கு ஒத்தடி தடமா இருக்குல்லக்கா அதனால ஆமா இந்த நடந்த களைப்பு தெரியாம போகணும்னா காட்டுக்குள்ள நடந்து போகணுங்களா நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பாட்டு படிப்போமா ஏதாவது தெம்மாங்கு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு நம்ம பாடிக்கிட்டு காட்டுக்குள்ள போவோம் தெம்மாங்கு பாட்டா ஆமா என்ன பாட்டு படிக்கலாம் என்று என்ன சொன்னாரு ஐயா என்ன பாட்டு படிக்கலாம் என்ன பாட்டு படிக்க அதிரசமா அதிரசம் இல்ல அதிரசம் கிடையாது என்ன பாட்டுமா ஓ தெம்மாங்கு பாட்டு ஆமா தெம்மாங்குனா ஏதோ ஒரு பாட்டு படிச்சு நம்ம போவோம் என்று அதுக்கு தான் ஐலேசா ஐலேசாக்காரோ ஆமா 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 அப்படியே அக்கா அக்கோ பொம்மக்கா என்ன நீ படி ஆமா நான் ஐலேசா போடுதேன் நான் ஏலோ பின்னால சொல்லிக்கிட்டு என்ற அக்காதங்க இருவேர்களுமாக பொம்மக்கா ஆளும் தும்மக்காலும் அப்பாவுக்கு சாதம் கொண்டு வரும் வழிப்பாதை புதிது நம்மளுக்கு நம்ம காட்டு வழி புதுசா இருக்க நேரம் போக வேண்டும் என்று இருவேர்களும் பாடுகின்றார்கள் ஏலோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருகிறார்கள் ஐயா மன்னன் நம்பி ஏலேலோ மரம் இருக்க ஐலேசா மரம் இருக்க ஐலேசா மரத்தை நம்பி ஏலே ஏலேலோ கிளை இருக்க ஐலேசா கிளைய நம்பி ஏலேலோ கொப்பு இருக்க ஐலேசா கொப்பு இருக்க ஐலேசா கொப்ப நம்பி ஏலேலோ இலை இருக்க ஐலேசா நம்பி ஏலேலோ பூ இருக்க ஐலேசா பூ இருக்க ஐலேசா பூவை நம்பி ஏலேலோ பிஞ்சு இருக்க ஐலேசா பிஞ்சை நம்பி ஏலேலோ காய் காயிருக்க காய நம்பி ஏலேலோ கனி இருக்க அந்த கனிய நம்பி ஏலேலோ கிளி இருக்க கிளி இருக்க கிளிய நம்பி ஏலேலோ நாம் இருக்க ஐலேசா 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 ஓடையில 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 ஏலேலோ கல்பிறக்கி கல்பிறக்கி ஒழு ஒழுகா ஏலேலோ பாலம் கட்டி பாலத்தில ஏலேலோ நின்று கொண்டு பந்தடிப்பார் ஏலேலோ நம்ம மச்சான் பந்தடிக்க நீர் வாரும் செவத்த மச்சான் செவத்த மச்சான் பதக்குள்ளக்கு பூந்தார ஏலேலோ ஐலேசா ஐலேசா
லேசா செவத்த மச்சாய் லேசா ஏண்டி ஏண்டி திம்மக்கா திம்மக்கா நேத்து காலையில நம்ம 2 பேரும் இழந்தரித்தமா காலையில 3 மணிக்கு நான் கனவு கண்டேன்டி. காலையில கண்ட கனவு கண்டிப்பா பறிக்கும்னு சொல்லுவாங்களா அம்மா? நீயும் கனவு கண்டியா? ஆமா நானும் தான் கனவு கண்டேன். 2 பேருமா கனவு கண்டியா? பாத்தியா 2 பேரும் பிறந்தது ஒரே நாளையில. ஆமா வயசுக்கு வந்ததும் ஒரே நாளையில. ஆமா கனவு கண்டதும் ஒரே நாளையில. ஆமையா கல்யாணமும் ஒரே நாளையில. ஆனா நல்லா தான் இருக்கும். ஒரு கல்யாணம் வரும்போது நமக்கு. ஆமா நீயும் நானும் கனவு கண்டிருக்கோம். ஆமா இதுல யாரு கனவு முத சொல்வது? ஆமா அப்படி பொம்மக்கா சொல்லுதா? நீ தானே மூத்தவா? ஆமா அதனால உன் கனவை சொல்லு. சொல்லு அப்படி தும்மக்கா. அப்புறமா நான் ஏன் கனவை சொல்லுதேன்னா. ஆமா அப்படி அக்கா அதங்க 2 பேர்களுமாக அந்த பொம்மக்காள் திம்மக்காள் பொம்மக்கா என்ன சொல்லுதார் ஐயா? பொம்மக்கா கண்ட கனவை திம்மக்காள்கிட்ட சொன்னா தங்கச்சி திம்மக்கா திம்மக்கா கண்ட கனவை அக்கா பொம்மக்காட்ட சொல்லுதா. ஒருவருக்கு சொல்லி வராளா? பொம்மக்கா திம்மக்காளை அழைத்து ஆமையா தங்கைமார்களே திம்மக்கா கண்ட கனவு என்ன தெரியுமா? என்ன கனவு கண்ட? மலையிலே மாற போது மஞ்ச துண்டு கண்டு எடுத்த மலையில மாற போது மஞ்ச துண்ட கண்டு எடுத்த மஞ்ச துண்டு கண்டு எடுத்தேன். மஞ்ச துண்டு கண்டு எடுத்த மஞ்ச துண்டு எடுத்ததினால் பொம்மக்கா அக்கக்கா மணவாளன் வருவாரடி திம்மக்கா மணவாளன் வருவாரடி திம்மக்கா நான் மஞ்ச துண்டு கண்டு எடுத்தேன். மணவாள வருவானடி அக்கா தெருவிலே மாற போது திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்தேன். திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்தான். தெருவில மாற போது திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்தேன். நான் திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்தேன். திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்தான். திரட்டு மஞ்சள் எடுத்ததினால் பொம்மக்கா அக்கக்கா தேட்டாளம் வருவாரடி திம்மக்கா தேட்டாளம் வருவாரடி திம்மக்கா திரட்டு மஞ்சள் கண்டு எடுத்த அக்கக்கா தியாட்டாட வருவானடு நமக்கு தியாட்டாட வருவானடு அக்கா பாதையில மாற போது பார்த்தெடுத்த மஞ்ச துண்டை பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பாதையில மாற போது பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு நான் பார்த்தெடுத்தேன் மஞ்ச துண்டை பார்த்தெடுத்த மஞ்ச துண்டு பார்த்தெடுத்த மஞ்சளினால் பொம்மக்கா அக்கக்கா பர்த்தாவும் வருவாரடி மக்கா பர்த்தாவும் வருவாரடி திம்மக்கா நாம் பார்த்தெடுத்த மஞ்சள் துண்டை பார்த்தெடுத்த மஞ்சள் பொம்மக்கா பர்த்தாவும் வருவாரடி நமக்கு பர்த்தாவும் வருவாரடி எம்மா நாம் பின்னமர சோலையிலே பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பின்னமர சோலையிலே பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பிச்சி யாரும் கண்டு எடுத்தேன். பிச்சி யாரும் எடுத்ததினால் பொம்மக்கா அக்கக்கா பெண் பேச வருவாரடி மக்கா பெண் பேச
வருவாரடி திம்மக்கா ரெண்டு பிச்சு யாரோ கண்டு எடுத்த ஏ அக்கா பெண் பேச வருவானடி பெண் பேச வருவானடி அடியே என்ன திம்மக்கா ஏ திம்மக்கா என் கனவை சொல்லிட்டேன் உன் கனவை சொல்லு பாப்போம் சொல்லு சொல்லு என்று சொல்லா பொம்மக்கா ஏ பொம்மக்கா ஏ அக்கா நான் கண்ட கனவு உன்னைய விட பெரிய கனவு உன்னோட நான் இருமாடங்கு கனவு கண்டனே அக்கா பொம்மக்கா ஆலமரமும் கண்டேன் அத்த மக அத்தான கண்ட அத்த மக அத்தான கண்ட ஆலமரமும் கண்டேன் அத்த மக அத்தானை கண்டேன் அத்த மக அத்தான கண்ட அத்த மக அத்தானை கண்டேன் அத்த மக அத்தான கண்ட அத்தை மகனத்தானோடு பொம்மக்கா அக்கக்கா ஆடி விளையாட கண்டேன் திம்மக்கா ஆடி விளையாட கண்டேன் பொம்மக்கா நம்ம அத்த மக அத்தானை கண்டேன் அத்த மக அத்தானோடு நம்ம ஆடி விளையாட கண்டு இருவரும் ஆடி விளையாட கண்டு அக்கா மாமரமும் கண்டேன் மாம மக மச்சானை கண்டேன் மாமா மக மச்சான கண்ட மாமரமும் கண்டேன் மாம மகள் மச்சானை கண்டேன் மாமா மக மச்சான கண்ட மாம மகள் மச்சானை கண்டேன் மாமா மக மச்சான கண்ட மாமன் மகள் மச்சானோடு பொம்மக்கா அக்கக்கா மறந்து விளையாட கண்டேன் திம்மக்கா என்னை மறந்து விளையாட கண்டேன் திம்மக்கா மாமா மவ மச்சான கண்டா ஏ அக்கக்கா மறி விளையாட கண்டு ரெண்டு பேரும் மறி விளையாட கண்டு கொய்யா மரமும் கண்டேன் கொழுந்த மச்சானிக்க கண்டேன் கொய்யா மரமும் கண்டேன் கொழுந்த மச்சானிக்க கண்டு கொழுந்து நின்ற மச்சானோடு பொம்மக்கா கூடி விளையாட கண்டேன் திம்மக்கா கூடி விளையாட கண்டேன் திம்மக்கா கொழுந்த மச்சானிக்க கண்ட ஏ அக்கக்கா கூடி விளையாட கண்டு ரெண்டு பேரும் கூடி விளையாட கண்டு அக்கா வாழை மரமும் கண்டேன் வளைவில் மச்சானிக்க கண்ட அக்கட சூடு அக்கட சூடு விரட்டுவான விரட்டுவான வாழை மரமும் கண்டேன் வளைவில் மச்சானிக்க கண்ட வளைவில் மச்சானிக்க கண்டேன் வளவில் மச்சானிக்க கண்ட வளைவில் வந்த மச்சானோடு பொம்மக்கா அக்கக்கா வம்பு பேச கனவு கண்டேன் திம்மக்கா நம்மட்ட வம்பு பேச கனவு கண்டேன் திம்மக்கா மச்சா வளவில் மச்சானிக்கு கண்டா ஏ அக்கக்கா வம்பு வேஷ கனவு கண்டு நம்மள வம்பு வேஷ கனவு கண்டு
நதியும் கண்டேன் தண்ணீர் கோதி குடிக்க கண்டேன் தாமிரபரணி நதியும் கண்டேன் தண்ணீர் கோதி குடிக்க கண்டேன் தண்ணீர் கோதி குடிக்க கண்டேன் தண்ணீர் கோதி குடிக்க கண்டேன் தண்ணி கோதி குடிக்கும் போது அக்கா தாலியோட கனவு கண்டேன் தெம்மக்கா நம்மளுக்கு தாலியோட கனவு கண்டேன் தெம்மக்கா ரெண்டு பேரும் தண்ணி கோதி குடிக்க கண்டேன் ஏ அக்கா தாலியோட கனவு கண்டு நமக்கு தாலியோட கனவு கண்டு அவன் பார்த்தா ஆமா அக்கா தங்க இருவேர்களுமாக எக்கோ நம்ம இந்த உப்பு கண்டம் சாப்பிட்டோம் பாத்தியா நாக்க உள்ள இழுக்கு தாகமா இருக்கு தண்ணி தாவம் அதிகமா இருக்கு நாக்கை இழுக்குதக்கா ஆமா அக்கா பொம்மக்கா ஏ அக்கா நம்ம தாகம் தணிக்கணுமானா என்ன செய்யலாம் தண்ணி குடிக்கணுமா தண்ணி குடிக்கணும் ஆமா தண்ணி எங்க குடிக்க எங்க போய் போற குடிக்க வழியில தண்ணி இருக்கான்னு பாப்பமேடி ஆமா என்ன தண்ணி குடிக்கலாம் என்ன தண்ணி குடிக்கலாம் பச்சை தண்ணி தான் குடிக்க முடியும் பச்சை தண்ணியா ஆமா ஊத்து தண்ணி குடித்தோமானா குடித்தோமானோ அதுல உழுவசத்து மிதக்கும் என்று மிதக்கும் தண்ணி குடித்தோமானா குடித்தோமானோ செத்து மிதக்கும் என்று மதக்கும் அக்காளும் தங்கையுமா தங்கையோமா தாமிரபரணி நதிக்கரைக்கு நதிக்கரைக்கு தையலர்கள் வாராரே வாராளே அக்காளும் தங்கையுமா தங்கையோமா ஆரிய முத்துப்பட்டேன் பூசை செய்கிறார் அல்லவா ஆமா தண்ணி அழிய அப்படி லிங்கத்தை விட்டு பூஜை அந்த பண்ணாங்களா தாமிரபரணி நதிக்கரையின் பக்கத்திலே ஆமா சோத்து பெட்டிய கரையில இறக்கி வைத்தார்கள் ஆத்து கரையில பொட்டியும் கட்டி இறக்கி வச்சுட்டா முட்டளவு தண்ணிக்குள் இறங்கி இறங்கலா அக்கா தங்கையர்கள் இருவேர்களுமாக ஆமா ஐயா முகங்கால களவுதான் தலைய தட்டினா கொண்ட போட்டா முகங்கால கழுவி தலைய தட்டி கொண்டு போட்டா மூத்தெல்லாம் கழுவி கொண்ட போட்டா அக்கா தங்க இருவேர்களுமாக ஆமா 3 கை தண்ணி அள்ளி குடிச்சா அந்த தாமிரபரணி அதே தண்ணி அள்ளி குடிச்சிட்டா தண்ணீரை அள்ளி குடிக்க தலைய தட்டி கொண்டு போட்டா பாருங்க ஆமா தலைமுடி ரோமம் தண்ணீருக்குள்ள மிதந்து போகுது ஓ அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே வந்துகிட்டு இருக்கா ஆரிய முத்துப்பட்டேன் கண்மூடி பூசை செய்தார் பாருங்க அந்த தண்ணி அள்ளி லிங்கத்துக்கு அப்படியே விட்டு அவசியம் பண்ணாரு அந்த பட்டன் பூசை செய்யும் போது பொம்மக்கா திமக்கா இவர்கள் தலைமுடியோ தண்ணீருக்குள் மிதந்து வர இப்படி அள்ளினார்ல தண்ணியை அள்ளி லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பூசை செய்தார் பாருங்க ஆமா இந்த தலைமுடி போய் அவர் கையில சுத்திக்கிடுது ஓ சிக்கிடுச்சா ஆரிய முத்துப்பட்டன் கண் முழித்து பார்த்தார் கையில இருக்கும் முடியை எடுத்து பாக்குறாரு இப்ப அப்பதான் கண்ணை முழிக்காரு எங்கப்பா தலைய அளந்து பார்க்கும் போது ஐயா ஒரு பாகம் 1 முழம் அரை சாணை மிச்சமும் இருக்கு இருக்கா அடாடாடாடா ஏ கப்பங்கப்பா இந்த தலைமுடி இந்த அழகிலே இருந்தா இந்த தலைமுடிக்கு சொந்தக்காரி என்ன அழகில இருப்பா என்ன அழகுல இருப்பா என்று பட்டனோ மேற்கு நோக்கி பார்த்தா யார்கிட்ட பார்த்தார் இல்லையோ அடேங்கப்பா சிவசூரியமா நிக்கா இப்படி ஒரு அழகு நிறைந்த பெண்ணா ஆமா ரம்பையா ஊர்வசியா இவர்களை கண்டபோது ஏன் இனி நாமளுக்கு இந்த பூசை அப்படி பூஜை அங்கிட்டு கலைக்காரு என்ற ஆரிய முத்துப்பட்டேன் பூசையை